புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஏர்டெல்ல இருந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறிட்டேன். இல்ல ஜியோல இருந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசென்ட் டேஸாவே பிஎஸ்என்எல் பக்கம் காத்து ரொம்ப வேகமா வீசுறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க ஜியோ. ஆனா மக்களுக்கு ஜியோ மேல வெறுப்பு வந்திருக்கு. அதே நேரத்துல பிஎஸ்என்எல் பக்கம் மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல எதற்காக ஜியோ மேல இவ்வளவு வெறுப்பு? பிஎஸ்என்எல்லுக்கு முன்னால இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இது மாதிரியான விஷயங்கள தான் இந்த வீடியோவுல சொல்லப் போறேன். நம்ம ஊர்ல எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பலியாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆட்டோட உரிமையாளர் இருக்காரு. அந்த ஆட அவர் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்ப்பாரு. நல்ல தீவனங்கள் எல்லாம் போடுவாரு. அந்த ஆடும் என்ன நினைக்கும் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச ஒரு ஆள் மாதிரி, ஒரு உரிமையாளர் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த ஆடு வளரும். ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல சடங்கு பண்ணி மாலை போட்டு அந்த ஆட ஒரே வெட்டா வெட்டிருவாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆடு சந்தோஷப்படுமா? இல்ல அந்த ஆட்டையே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் சந்தோஷப்படுவாரா? இதற்கான பதில நான் உங்ககிட்டயே விட்டுறேன். இதே விஷயத்த தான் ஜியோ விஷயத்திலயும் கம்பேர் பண்றாங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா ரூ. 1 குடுக்கணும். ஒரு கால் பண்ணனா ரூ. 1.5 குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொலைத்தொடர்புக்கே அதிக செலவழிச்சிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல தான் உங்களுக்கு கால் பேசினா ஃப்ரீங்க. அதுவும் அன்லிமிட்டெட் காலுங்க. ஃப்ரீ மெசேஜுங்க. ஒரு நாளைக்கு 200 மெசேஜ் ஃப்ரீயா அனுப்பிக்கலாங்க. டேட்டாவா கம்மி ரேட்ல குடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க சலுகைகள அறிவிச்சு தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குள்ள வந்தவங்க தாங்க ஜியோ. நம்ம மக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதா பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறுனாங்க. வாட்ஸ்அப்ப சரளமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்ல எடுத்தா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஆஃபீஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம நம்மளால வாழ்க்கையை நகர்த்த முடியாது. ஏன் ஒரு நாள நகர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொலைத்தொடர்பு நெட்வொர்க்லாம் நல்லா உணர ஆரம்பிச்சபோது, குறிப்பா ஜியோ அந்த விஷயத்த நல்லா உணர ஆரம்பிச்சபோது, ரேட்ட தாறுமாறா ஏத்துறாங்க. கடந்த வருஷமும் ரேட்ட உயர்த்துனாங்க. இந்த வருஷமும் ஜூலை மாசத்துல இருந்து ரேட்ட உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஜியோவே ரேட்ட ஏத்துறாங்கங்க. நாங்க எந்த மாத்திரம் அப்படின்னு சொல்லி வோடஃபோன், ஏர்டெல் அப்படின்னு சொல்லி அங்க தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் ரேட்ட ஏத்துறாங்க. மக்களும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் பிஎஸ்என்எல் ஒரு 1 இயர் பிளான அறிவிக்கிறாங்க. வருடாந்திர பிளான் அப்படின்னா மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் 12 மாசம் தான் குடுப்பாங்க. ஆனா பிஎஸ்என்எல் 395 நாள், அதாவது 13 மாசம் குடுக்குறாங்க. மத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 மாசம்னா 28 நாட்கள் தான் குடுப்பாங்க. ஆனா பிஎஸ்என்எல் 30 நாட்கள் குடுக்குறாங்க. 1 மந்த் பிளான் ஆகட்டும், 2 மந்த் பிளான் ஆகட்டும், 3 மந்த் பிளான் ஆகட்டும், இல்லாட்டினா இயர்லி பிளான் ஆகட்டும். எந்த பிளான எடுத்தாலும் மத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள விட பிஎஸ்என்எல் அதிக நாட்களுக்கு குடுக்குறாங்க. அதுவும் குறைஞ்ச விலையில குடுக்குறாங்க. என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம்? இந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட ரேட்ட தாங்க முடியாம, விலை உயர்வ தாங்க முடியாம பிஎஸ்என்எல் பக்கம் மாறுறாங்க. கடந்த சில நாட்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே பிஎஸ்என்எல்லுக்கு அதிக மக்கள் மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் மத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ல இருந்து பிஎஸ்என்எல் பக்கம் மாறி இருக்காங்க. குறிப்பா புதுசா நெறைய பேர் லட்சக்கணக்கான பேர் புதுசா பிஎஸ்என்எல் சிம்ம வாங்கியிருக்காங்க. இது தகவல் மூலம் நமக்கு தெரிய வருது. பிஎஸ்என்எல் பக்கம் மக்கள் மாறிட்டாங்க. இப்போ பிஎஸ்என்எல் முன்னால இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிஎஸ்என்எல் பொறுத்தவரையும் பொதுவா வைக்கிற கம்ப்ளைண்ட் அப்படின்னா, சார் கால் போறதுலலாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மெசேஜும் நல்லா தாராளமா அனுப்ப முடியுது. ஆனா டேட்டா வசதி எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. குறிப்பா இந்த மாதிரி சென்னை மாதிரியான நகரங்கள்ல நல்ல ஈஸியா நெட் ஸ்பீடு கிடைக்குது. ஆனா ஏதோ ஒரு கிராமத்துல போய் இருந்தா எங்களுக்கு நெட் ஸ்பீடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் மேல வைக்கிற கம்ப்ளைண்டா இருக்கு. 2வது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இப்போ ஜியோவோ இல்ல ஏர்டெல்லோ ஆகட்டும், இல்ல அவங்கலாம் 4Gல இருந்து தாண்டி 5G அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஆகி போய்க்கிட்டே இருக்காங்க. ஆனா பிஎஸ்என்எல் இப்போ தான் சார் 3Gல இருந்தே 4Gக்கு வந்திருக்காங்க. அதுவும் இன்னும் மற்ற எல்லா இடங்கள்லயும் கிடைக்கல அப்படிங்கிறத அடுத்த குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜியோவோ, ஏர்டெல்லவோ 24 ஹவர்ஸ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கு. ஆனா பிஎஸ்என்எல்ல ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல ஃபோன் அடிச்சா கூட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள பிஎஸ்என்எல் மேல இப்பவும் ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள சரி பண்றதுக்காக பிஎஸ்என்எல்லும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். கம்ப்ளைண்ட் என்ன? அதாவது சிட்டிக்குள்ளலாம் 4G கிடைக்குது. ஆனா கிராமப்புறங்கள்ல எங்களுக்கு டேட்டா கிடைக்க மாட்டேங்குது. இதான கம்ப்ளைண்ட். இதுக்கு பிஎஸ்என்எல் ஆல்ரெடியே நடவடிக்கைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாடா கூட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியிருக்கு. டாடா பிஎஸ்என்எல்ல வாங்க போறாங்க அப்படின்லாம் சொல்லி செய்தி பரவிச்சு. ஆனா அது உண்மை கிடையாது. டாடாவும் பிஎஸ்என்எல்லும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடாங்கிறது டாடா குரூப்பை சார்ந்த டிசிஎஸ் கூட பிஎஸ்என்எல் ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் 24,500 கோடி ரூபாய்க்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது டிசிஎஸோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1,00,000 டவர இந்த பிஎஸ்என்எல்லுக்கு ஏற்படுத்தி குடுக்கணும். 4G சேவைய வழங்குறதுக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் கூட அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து சிட்டிக்குள்ள வந்து டவர் கிடைக்குது. நீங்க உதாரணத்துக்கு கொல்கத்தா போனா அங்க கிடைக்கும். டெல்லி போனா கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க ஏதாவது ஒரு கிராமப்புறங்களுக்கு போனா நம்மளுக்கு வந்து டேட்டா கிடைக்காது. அதே நேரத்துல ஹில் ஸ்டேஷன்ல போனா டவர் கிடைக்காது. இதற்காக தான் இந்த கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 டவர் நாடு முழுக்க வந்து 1,00,000 டவர் ஏற்படுத்தி அங்க வந்து 4G சேவைய வந்து ப்ராப்பரா வழங்குவதற்காக வந்து டிசிஎஸ் கூட பிஎஸ்என்எல் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. இந்த சேவை வந்து இந்த வருஷ இறுதிக்குள்ள வந்து முடிவு பெறும். கிட்டத்தட்ட நாடு முழுக்கவே வந்து 4G சேவை வந்து அதாவது பட்டி தொட்டி எங்கும் மலைப்பகுதியாகட்டும், இல்ல கிராமப்புறங்களாகட்டும், இல்ல சிட்டி ஆகட்டும் எங்கேயுமே வந்து பிஎஸ்என்எல் சார்பில 4G சேவைய வந்து கொண்டு வருவதற்காக இந்த முயற்சிய முன்னெடுத்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாம பிஎஸ்என்எல் சார்ந்த அதிகாரிகள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ள பிஎஸ்என்எல் தரப்புல 4G சேவை வந்து நாடு முழுக்க ப்ராப்பரா கிடைச்சிரும். அடுத்த வருஷத்துல இருந்து 5Gக்கு ரெடி ஆயிக்கோங்க. அதாவது பிஎஸ்என்எல் தரப்புல வந்து 5Gய வந்து லான்ச் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரீசென்ட்டா மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்ட வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்லயும் மத்திய நிதியமைச்சர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கீழ வர பொதுத்துறை நிறுவனங்கள காப்பதற்காக கிட்டத்தட்ட 1,28,000 கோடி நிதி ஒதுக்க ரெக்கமெண்ட் பண்றதா வந்து மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மேம்படுத்த கிட்டத்தட்ட 82,916 கோடி ரூபாய் அலோகேட் பண்றதா மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல்ல இன்னும் 4G சர்வீஸை வந்து அதாவது மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் அதாவது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் 4G சேவையை ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு காம்படிட்டிவாக நம்ம வந்து 4G சேவையை மேம்படுத்தணும். இன்னும் வந்து பிஎஸ்என்எல்ல மறுசீரமைப்பு பண்ணணும். இதற்காக கிட்டத்தட்ட 82,916 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்பன்னா மத்திய அரசும் பிஎஸ்என்எல்ல வந்து மேம்படுத்துவதில் குறிப்பாக வந்து தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு போட்டியாக அவங்கள மேம்படுத்தி டாப்ல கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. குறிப்பா இதுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்துல மக்களவையில மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஎஸ்என்எல் வந்து கடந்த 2020 டு 21ஆம் நிதியாண்டுல இருந்து இப்ப வரையும் வந்து நல்ல லாபம் ஈட்டி வர்ற ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா நடப்பு நிதியாண்டிலேயே 2,164 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருப்பதா வந்து மத்திய அமைச்சர் சொல்றாரு. 2020க்கு முன்னால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்என்எல்ல வந்து நிறைய அது வந்து தொய்வை சந்திச்சுது. குறிப்பா சொல்லணும்னா ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில பிஎஸ்என்எல் திண்டாடிச்சு. அது மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அது வந்து நஷ்டத்துல இயங்குவதாகவும் சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நடப்பு நிதியாண்டுல கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு அதிகமான லாபம் ஈட்டி இருப்பதா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது பிஎஸ்என்எல்ல ஏற்கனவே கோடிக்கணக்கான நஷ்டம் இருந்துச்சுல, அந்த நஷ்டங்கள் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இதற்கு முந்தைய நிதியாண்டுல வந்து 8,161 கோடி ரூபாயா இருந்த நஷ்டம் இப்போ 5,371 கோடி ரூபாயா நஷ்டம் குறைஞ்சிருக்கு. அதாவது நடப்பு நிதியாண்டுல லாபம் அதிகரிச்சிருக்கு. இதனால ஏற்கனவே இருந்த நஷ்டம் குறைஞ்சிருக்கு. இன்னும் லாபத்தை நோக்கி தான் பிஎஸ்என்எல் நடை போட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே வந்து பிஎஸ்என்எல்லுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கவும் மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு வராங்க. நிச்சயமா தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒரு பக்கா போட்டியா வந்து ஸ்கெட்ச் போட்டு மத்திய அரசும் பிஎஸ்என்எல்லும் வந்து முயற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. மக்களும் பிஎஸ்என்எல் பக்கம் தாவ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இப்போ என்ன தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே ரேட்டு உங்களுக்கு கரெக்டான அளவுல தான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இது மாதிரியான விஷயங்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம்.